ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் திருவள்ளுவன். நான் யூஎஸில் சவுத் ஃப்ளாரிடாவில் இருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து என்னோடய கார்டன் பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சின்ன வயசில் வந்து நம்ம ஸ்கூல்லலாம் வாசலில் நெல்லிக்காயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து என்னோடய பேக்யார்ட்லேயே அதை நான் வந்து சுவைக்க முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் சைஸு, அதோட நெல்லிக்காயோட சைஸ் பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்குது. சின்னதுலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பூ விட்டதுலேருந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா பறிக்கிற டைம் வந்துருச்சு. இது நிறையா ஒரு கிளையிலேயே நிறையா இருக்குது. ஆல்தோ இன்னும் பெரிய மரமாகல இருந்தாலுமே இவ்வளோ காய் இருக்குது இந்த மரத்தில். ஸோ இதை வந்து நான் வந்து சாந்தோமில் கேட் வாசலில் இந்த பழத்தை வந்து 10 காசுக்கோ 4 நாளைக்கோ வாங்கி இது மாதிரி உப்பு தொட்டு நல்லா சாப்பிட்ருங்க. சூப்பர் டேஸ்ட். அவக்காடோவும் காமிக்கிறோம் பாருங்கள். அதுவும் காய்க்காமல் இருந்தது. இந்த வருஷம் அவக்காடோவும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அவக்காடோ வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இது மெக்சிகோவிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி நிறையா பேர் சாப்பிட்றாங்க. நாங்களும் அதை சாப்பிட்றோம். அது எங்கள் கார்டன்லேயே இருக்குன்ற போது எனக்கு இன்னும் ஸோ எப்போல்லாம் வேணுமோ வந்து நான் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இது புளிய மரம் செடி வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இதை வந்து நான் பாட்லேயே வளர்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதோட பெரிய நல்ல மரம் வளர்க்குற அளவுக்கு பாட்டில் வச்சு இதை பாட்லேயே வளர்த்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வளர்த்துருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. இதை கிரவுண்டில் வைக்கிற அளவுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் ஸோ இதை ட்ரை பண்ணி பெரிய பாட்டில் வச்சு புளியை எடுத்து நம்ம சமைச்சிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் அது எவ்வளோ முடியுதுன்ட்டு. அடுத்தது வந்து சாத்துக்குடி வீட்டில் சாப்பிட்டதை வந்து அதிலேருந்து சீடு இங்கே கிடச்சது சாத்துக்குடி. ஸோ அதை சீடை எடுத்து ஒரு 3-4 சாத்துக்குடி ரெடி பண்ணி செடியை வந்து இதில் வந்து பாட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா வளர்ந்துட்டு வருது. அடுத்தது வந்து என்னோட கார்டன் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு கார்டனில் வந்து ஷீட்டை விரித்து ஷீட்டுக்கு மேலே வந்து வுட் மல்ச்சு கொட்டியிருக்கேன். ஸோ இந்த வுட் மல்ச்சு கொட்டுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வீடெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப குறையுமே அப்படின்ட்டு இதை பண்ணேன். இதில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடச்சிது அப்படின்னா இதை வந்து நிறைய பூச்சி குறைஞ்சிருச்சு. இது போட்டதுனால செடிகளுக்கு வந்து பூச்சி குறைஞ்சிருச்சு. அதனால் காய் நல்லா வருது. சாயில் அந்த தண்ணி பதம், அது தண்ணி ரீட்டைன் ஆகுறது, நல்லா ரீட்டைன் ஆகுது. எனக்கு களை எடுக்கிற வேலை இல்லை, மருந்தடிக்கிற வேலை இல்லை. ஸோ நிறைய நான் ஒரு வேலை நினச்சி செஞ்ச போய் அதுக்கு இவ்வளோ பலன்கள் இருக்குது. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கார்டனில். அதே மாதிரி சைடில் எல்லாமே கூட அதே மாதிரி பண்ணிட்டேன் இப்போது. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் மல்ச் போட்டாச்சு. அதனால எனக்கு வந்து வீடு எடுக்கிற வேலை இல்லை. ஸோ இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இப்போ பண்ணதுனால இந்த இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் எனக்கு கிடச்சிது. பல நன்மைகள் கிடச்சிது. இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்றதுனால சொல்கிறேன். என்னோட வெஜ்ஜி பேட்சில் என்ன க்ரோ பண்ணுறேன்னா இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வருது. வெங்காயம் வந்து நியூ என்ட்ரி. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
அறுவடை பண்ணும்போது அது ஒரு வீடியோவாக போடுறேன். அது இல்லாமல் தக்காளி வந்து ஒரு 4 வெரைட்டி, அப்புறமா ஹாலப்பின்யோ, பெல் பெப்பர்ஸ், குடமிளகா இதெல்லாமே போட்டிருக்கேன். அது இல்லாமல் காலிஃப்ளவர் நிறையா போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்தது. அதனால் அதை திருப்பியும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். அது இல்லாமல் பீர்க்கங்காய், சம்மருக்காக பீர்க்கங்காய், பீன்ஸு அதெல்லாம் போட்டிருக்கேன், பாவக்காய். அதே மாதிரி அந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைட்லேயும் பண்ணிட்டேன். இந்த சைடில் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜோ அதே தான். பக்கெட்டில் வச்சது குடமிளகாலாம் ரொம்ப நிறையா நல்லா காய்ச்சிருந்துச்சு. பூச்சியெல்லாம் நல்லா, இந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. களை வீடு பிடுங்கிறது நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.